நாங்கள் டீசெண்டான பொலிட்டிஷியன் ஒரு லிஸ்ட்டு வச்சுருந்தோம், அதில் இனிமேல் இவங்களுக்கு இடம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்காரு. யார் அவர், யாரை பற்றி பேசியிருக்காரு பார்த்துருவோம் வாங்க. அமைச்சர் சேகர் பாபு அவர்கள், அவர் தான் தமிழ்நாடு பாஜகவை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சமீபத்தில் ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருந்தாங்க. முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாதப்ப தனியார் மருத்துவமனையில் போய் அனுமதிச்சிருக்காங்க, ஏன் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கலாம்ல அப்படின்னு வைக்கப்பட்ட விமர்சனத்தை தொடர்பாக இவர் கருத்து சொல்லியிருக்கார். இது என்னன்னா, அவங்கள பற்றி அவங்க முதல்ல பார்க்கணும், அவங்க எந்த இடத்துல எல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அணுகியிருக்காங்கன்றதை யோசிச்சுட்டு எங்களை பற்றி பேசணும். இவ்வளவு நாளாக டீசெண்டான பொலிட்டிஷியன்ற லிஸ்ட்டில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை வச்சுருந்தோம், இனிமேல் அந்த லிஸ்ட்டில் அவங்க இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்கார் சேகர் பாபு அவர்கள். அவருடைய முதுகை அவர் திரும்பி பார்த்து கொள்வதில்லை. அவருடைய தகப்பனார் போற்றுதலுக்குரிய குமரி ஆனந்தன் அவர்கள் நோய்வாய்ப்பட்ட போது எந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்? வானகரத்தில் இருக்கின்ற அப்போலோவில் தான் அனுமதிக்கப்பட்டிருந்தார். கடைசி நாட்களில் சூர்யா தனியார் மருத்துவமனையில் தான் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இதையெல்லாம் மறந்துவிட்டு பேசுகிறார். ஏன், அவருடைய கணவர் எந்த மருத்துவமனையில் பணியாற்றி கொண்டிருந்தார்? அப்போது ராமச்சந்திரா மருத்துவமனையில் தான் பணியாற்றி கொண்டிருந்தார். அவர் அரசு மருத்துவமனையில் பணியாற்றி கொண்டிருந்தார். பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு அரசியல் தலைவர்களுக்கு இது போன்ற நோய்வாய்ப்படுகின்ற பொழுது தனியார் மருத்துவமனையை தான் நாடுகிறார்கள். அதில் பல சங்கடங்கள் பொதுமக்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஏற்படக்கூடாது என்பதற்காக பாதுகாப்பை கருதி மக்களுடைய சிரமங்களை கருத்தில் கொண்டு இப்படி அனுமதிக்கப்படுகிறார்கள். முன்பு இருந்த நிலையை மறந்துவிட்டு, ஏன் அதிகப்படியாக கூறுகிறேன், அவருடைய உறவினர் வசந்தகுமார் நோய்வாய்ப்பட்ட போது எந்த அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்? ஆகவே தமிழிசை போன்ற நாகரிக அரசியல்வாதிகள் என்று எங்களுடைய பட்டியலில் வைத்திருந்தவர்களை இது போன்ற கேள்விகளால் அந்த நாகரிகத்திற்கு அப்பாற்பட்டவர் என்ற பட்டியலிலே திராவிட முன்னேற்ற கழகம் அவரை கருதும். அதுக்கடுத்துதான் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமீபத்தில் கூட ஒரு விமர்சனம் வச்சிருந்தாரு. என்னன்னா, திமுக தரப்பில் கொடுக்கப்பட்ட எல்லா தேர்தல் வாக்குறுதிகளும் பொய்யான தேர்தல் வாக்குறுதிகளாக போச்சு, எதையுமே நிறைவேற்றல அப்படின்ற மாதிரி விமர்சனத்தை முன் வச்சிருந்தாரு. இதற்காக சிறப்பான ஒரு கூட்டம்லாம் அறிவிச்சிருந்தாங்க, உருட்டுகளும் திருட்டுகளும் அப்படின்ற மாதிரிலாம். இதை கேள்வியாக கேட்டப்ப சேகர் பாபு அவர்கள் என்ன சொல்றாருன்னா, அந்த டைட்டில் இருக்குல்ல, உருட்டுகளும் திருட்டுகளும் அப்படின்ற டைட்டிலுக்கு கரெக்டான ஆளு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அவருக்கு அவரே டைட்டில் வச்சுக்கிட்ட மாதிரி தான், அவர் சொல்றது பூரா போய் தான் அப்படின்ற மாதிரி விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு சேகர் பாபு அவர்கள். அவர் பேசின மொத்தமே போய் தான், அதுதான் அவரே பேர் வச்சார், உருட்டலும் திருட்டும்ட்டு. அதற்கு தகுந்த ஒரே தலைவர் இன்றைக்கு தமிழக அரசியல் களத்திலே எடப்பாடி ஒருவர் தான். அதான் மக்கள் தெளிவாக அவர் சந்தித்த தேர்தல், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு இடைத்தேர்தலை சந்தித்தது, நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தது, உள்ளாட்சி தேர்தலை சந்தித்தது. இந்த வெற்றிகள் அனைத்துமே தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி திறம்பட செயல்தன்மை உள்ள ஒரு ஆட்சி என்ற நிறுவனத்திற்காக கிடைத்த சான்றாக இதை நாங்கள் பார்க்கிறோம். இதே நிலை தேர்தல் வாக்குறுதிகள் மாத்திரமல்லாமல் வாக்குறுதிகள் இல்லாத பல நல்ல திட்டங்களையும் மாண்புமிகு தமிழக முதல்வர் நிறைவேற்றியிருக்கின்றார். அதற்கு தீர்ப்பு 2026ஆம் ஆண்டு மீண்டும் இரண்டாவது முறையாக தமிழக முதல்வரை அரியணையில் அமர்த்துவார்கள். நெக்ஸ்ட், தமிழ்நாடு அரசு இவ்வளவு நாளா ஏன் சோழ மன்னர்களுடைய பெருமையை பற்றி பேசவே இல்லை அப்படின்னு தாவேக தலைவர் விஜய் அவர்கள் ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காராம். இது கேள்வியை கேட்டோன்னே சேகர் பாபு அவர்கள் என்ன சொல்றாருன்னா, அவருக்கு என்னப்பா தெரியும், நேற்று வந்தவருப்பா அரசியலுக்கு, அவருக்கு ஒன்றும் தெரியாது, பச்சை குழந்தை, அவருக்கு நான் சொல்லித்தரேன் பாருங்களேன், தஞ்சை பெரிய கோயிலுக்கு தான், அதை யார் சிறப்பாகினது, திமுக ஆட்சியில் தான் சிறப்பாகினுங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுத்துருக்கிறாரு சேகர் பாபு அவர்கள். பாவம், நேற்று முந்தானே தான் வந்தார், அவருக்கு என்ன தெரியும் அரசியல். கலைஞர் தான் தஞ்சை பெரிய கோயிலுக்கு 1000 ஆண்டு விழாவை எடுத்தவர். மாண்புமிகு தமிழக முதல்வர் பொறுப்பேற்ற பிறகுதான் சடை விழாவிற்கு அனுமதி அளித்தவர். ஆன்றோர் சான்றோர் பெருமக்களுக்கு சேக்கிழார் முதல் கொண்டு அவர்களுக்கு விழா எடுக்கின்ற ஒரே அரசு இந்த அரசு. அதேபோல் சித்தர்களுக்கு விழா எடுக்கின்ற அரசு இந்த அரசு. ஆகவே அறியாமையில் பேசுகின்ற விஜய்க்கெல்லாம் பதில் கூறி கொண்டிருப்பதற்கு நேரம் பற்றவில்லை. இது போக இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசியிருக்கார் சேகர் பாபு அவர்கள். அதாவது இந்த எஜுகேஷன் நமக்கு கொடுக்க வேண்டிய ஃபண்ட் இருக்குல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்காக கொடுக்க வேண்டிய எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சம்மந்தமான ஃபண்ட் இருக்குல்ல, அந்த ஃபண்டை இன்னும் கொடுக்காமல் இருக்காங்க அப்படின்றதுக்காக முதல்வர் அவர்கள் வலியுறுத்தியிருக்கார், எங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஃபண்டை கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி. இப்போ இதை பற்றி பேசும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் அதெல்லாம் கரெக்டாக தான் வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம், அவங்க கூட கூட்டணியில் இருந்துக்கிட்டு ஜாலியாக இருக்கீங்களே, அவங்க கூட கூட்டாளியாக இருக்கிற நீங்கள் அந்த ஃபண்டை வாங்கி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணலாம், அந்த உருப்படியான ஒரு புண்ணியத்தையே சேர்த்துக்கிங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கார் சேகர் பாபு அவர்கள். நேற்று கூட நம்முடைய முதல்வர் பிரதமர் வருகின்ற போது வைத்த கோரிக்கையில் பிரதானமான கோரிக்கை அது.
இருமொழிக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கிற மாநிலங்களை வஞ்சிக்கின்ற மத்திய அரசை வன்மையாக கல்வித்துறை கண்டித்து கொண்டிருக்கின்றது. இவ்வளவு கண்டனத்திற்கு பிறகும் அவர்கள் தேசிய கல்விக் கொள்கை திட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தொடர்ந்து வற்புறுத்துகிறார்கள். எங்கள் முதல்வர் தெளிவாக சொல்லிவிட்டார், இருமொழிக் கொள்கைக்காக 10,000 கோடி நஷ்டம் என்றாலும் அதை ஏற்றுக்கொண்டு சமாளிப்பதற்கு தமிழக அரசு தயார் என்று அறைகோல் விடுத்திருக்கின்றார். மத்திய அரசுக்கு துதிபாடுகின்றவர்கள் இது போன்ற நிதியை பெற்றுத் தருவதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.